Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா dry cake எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். dry cakeல ரெண்டு விதமான dry cake இருக்கு. ஒன்னு வந்து plain vanilla essenceல dry cake, இன்னொரு வந்து cocoa powder ஆட் பண்ணி chocolate dry cake எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க ingredients குள்ள போய்டலாம். ஓகே 100 கிராம் மைதா எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து 75 கிராம் சுகர் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து யோகர்ட் வந்து ஒரு 90 கிராம்ஸ் யோகர்ட், அதுக்கப்புறம் வந்து 25 ml வந்து குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் வந்து 25 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை செஞ்சு காமிக்கிறேன், வாங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஃப்ளாரை வந்து நான் சீவ் பண்ணிட்டேன், சலிச்சிட்ட மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மாவை ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து இது வந்து இந்த சுகர் பவுடர், கேஸ்டர் சுகர் பவுடரு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நான் முன்னாடியே சலிச்சிட்டேன், அதனால் வந்து இப்போ நான் சலிக்கணுன்றதில்லை. நீங்கள் பண்ணும்போது சலிச்சுட்டு தான் பண்ணணும். அதாவது வேண்டாத டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சீவ் பண்ணும்போது வந்துடும் வெளியில். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொக்கோ பவுடர் ஒரு 25 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இதுலேயே வந்து நான் இப்போ பிளெயின் பண்ண போகிறதா இருந்தால் இந்த கொக்கோ பவுடரை ஆட் பண்ணாமல் இதில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டா இதில் பிளெயின் பண்ணிடலாம். நான் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது சாக்லேட் பவுடர், இந்த கொக்கோ பவுடர் பதில் நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது பிளெயின் அதுவும் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குக்கிங் ஆயிலும் நம்ம யோகர்ட்டும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பேட்டர் மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எக்லெஸ் கேக். இப்போ நீங்கள் எக் ஆட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு யோகர்ட் தேவையில்லை. இந்த யோகர்ட்டோட இது என்னென்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபோமன் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் நம்ம எக்குக்கு சப்ஸ்டிடியூட் வந்து யோகர்ட் தான். ஸோ அந்த யோகர்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி, ரொம்ப ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, திக் கன்சிஸ்டன்சி, பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா விஸ்க் பண்ணிட்டோம். இப்போ நல்லா அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த இதில் போட்டு பேக் பண்ண போகிறோமோ அந்த மோல்டை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த வீட்டில் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மோல்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் க்ரீஸ் பண்ணுறேன். இதை க்ரீஸ் பண்ணுறேன்னா கீழே ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நான் வந்து வீட்டில் இந்த பாட்டில் குக் பண்ணுறதுனால அதை ப்ரீ ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளெயினாக வரும். இப்போ கொக்கோ பவுடர் யாருக்கா பிடிக்கலான்னு சொன்னிங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஓகே, இப்போ க்ரீஸ் பண்ண இதில் பவுலில் வந்து நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். இதை பாதி ஃபில் பண்ணால் போதும், மீதி வந்து அது ப்ரூஃப் ஆகி அது ரைஸ் ஆகிடும் அது. ஸோ அதனால் பாதி ஃபில் பண்ணுறோம் நம்ம. இது வந்து நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இப்போ நார்மலாக குக் பண்ணுறதா இருந்தால், ஓவனில் குக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால வந்து இது வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம் நம்ம.
இது ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்ல ஹீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா சூப்பராக வரும். அப்படி இது வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக டேப் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஏன்னா இந்த ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா பபிள்ஸ் இதாகிடும். ஓகே, இதை இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம். இது நல்லா நம்ம தட்டிக்கலாம். தட்டினா வந்து இந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது கீழே சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டு ட்ரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 30 minutes டைம். 30 minutes டைமில் 30 minutes டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூத் பிக்கு இல்லைனா வந்து நைஃப் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போக் பண்ணி எடுத்தோன்னா அதில் ஒட்டாமல் எதுவுமே ஸ்டிக்காமல் வந்ததுன்னா இது ட்ரை கேக் ரெடின்னு அர்த்தம். ஸோ 30 minutes அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இப்போ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 30 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்து இதில் போக் பண்ணி பாருங்கள். போக் பண்ணி பார்த்துட்டு ஒட்டாமல் வந்ததுன்னா அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ஒட்டல. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளேட் பண்ண போகிறோம். நான் அதை பிளேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பிளேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து டிமோல் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு நைஃப் எடுத்துகிட்டு சைடில் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ அது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பேச்சுலா வச்சுட்டு இது பண்ணிட்டிங்கன்னா இப்போ இதை ஈஸியாக டிமோல்ட் பண்ணலாம். பாருங்கள் அழகாக டிமோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்படி எடுக்கணும். நான் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி பிளேட் பண்ணுறோன்னு பிளேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள் இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ட்ரை கேக். இது வந்து டீ காஃபி டைமில் நம்ம அது இன்டேக் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வந்து வெண்ணிலா கேக் ரெடி, சாக்லேட் கேக் ரெடி. இந்த சாக்லேட் கேக்கு டாப்பிங் வந்து நான் வந்து லைட்டாக ஐசிங் சுகர் போடுறேன். ஸோ ஐசிங் சுகர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரெசன்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். வேணும் இதுலேயும் போட்டுக்கலாம். ஸோ சுவையான ட்ரை கேக், டீ கேக் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை. ஓகே, சுவையான எக்லெஸ் கேக் ரெடி, எக்லெஸ் ட்ரை கேக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து என் சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது ஆல் பட்டன் அமைக்கிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.